பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி வீட்டுக்கு வந்த உடனே சுந்தரம் அவர் தெளிவாக பிளான் போட்ட மாதிரியே பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கிடுறாரு. அதாவது 90 நாளைக்குள்ளே நீ இந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னா இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுன்னு சொல்லும்போது, என்ன பத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 90 நாளைக்குள்ளே என் மேலே ஏற்பட்ட களங்கத்தையும் பழியையும் என்னால் துடைக்க முடியல அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சக்தியை விவாகரத்து பண்ணவும் சம்மதிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் சக்தி, சந்திரசேகர், சண்முகம் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் சுந்தரம் சைடில் இருக்கிற ஜெயா, பவானி, பிரீத்தி 3 பேருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பரவாயில்ல, சுந்தரம் அண்ணன் இன்னைக்கு ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. இதில் மட்டும் பொன்னி கையெழுத்து போட்டுட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி இங்கே மனசில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு உட்காந்துருக்காங்க. பொன்னி முதல்ல சொல்கிறதுக்கு அவங்க மறுத்தாலுமே அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல், ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி நாம் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்க போது இல்லையே, அப்புறம் நாம் எதுக்கு இதெல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்தா சந்திரசேகர் பயங்கரமாக கொந்தளிக்கிறார் ஜெயா கிட்ட. ஜெயா, இன்னும் நினச்சிட்ருக்க, படித்தவங்க மாதிரி நடந்துக்கிட்டீங்க நீங்களாம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் கேட்க, ஜெயா ஒன்று, என்னங்க அசிங்கம், என்ன அசிங்கம், அவள் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம புள்ளியுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கா, அவளை வீட்டை துரத்துறதுக்கு அசிங்கமா, இப்படி தேவையில்லாமல் பேசி என்ன கடுப்பேற்றிட்டு இருக்காதீங்க அப்படி மாதிரி ஜெயா பேச, சந்திரசேகர் முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு மேலே எந்த தப்புமே இருக்காது, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் ஜெயா அதுக்கு, என்னங்க நீங்கள் என்னமோ அவளை தூக்கி வச்சு ஆடுறீங்க, ஏன் நீங்கள் என்ன அவள் கூடியே இருந்தீங்களா, என்னமோ கூடியே இருந்து கண்ணால் நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறீங்களே, தான் பையனுடைய வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு உறுத்தலையா அப்படி மாதிரி ஜெயா பேச, சந்திரசேகரால் பதிலுக்கு எதுவுமே பேச முடியல. அடச்சி, நீங்கள் தான் ஏதோ பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சக்தி நேராக பொன்னி தடி மொட்டை மாடிக்கே போகிறாரு. பொன்னி மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அங்கே போன சக்தி, என்ன பொன்னி, என்ன நினச்சிட்ருக்க நீ, அவர் தான் விவாகரத்து பத்திரத்தை நீட்டினா நீ ஒன்று கையெழுத்து போட்டுருவியா அப்படின்னு கேட்கும்போது பொன்னி சொல்கிறாங்க, அதான் நான் பார்த்தேன், நான் அப்படி கையெழுத்து போட்டால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் வந்து அப்பயே சொல்லிட்டேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொன்னேன். ஆக மொத்தம் நான் எப்போ நிரூபித்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்ன பொன்னி நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க, என்னையா புரிஞ்சிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லும்போது பொன்னி ஒன்று சொல்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கல இப்போ உங்களை, ஏன் பத்திரத்தை கொடுத்து கையெழுத்தை போடுன்னு சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதில் கையெழுத்து போட்டால் மட்டும் தப்பா, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது அப்படி மாதிரி பொண்ணு கேட்க சக்தியால் அதுக்கு ஒன்றுமே பேச முடியல. ஆனால் சக்தி எப்போதுமே அமைதியாக இருப்பார். இன்றைக்கி மட்டும் அவங்க மாமா சுந்தரம் இந்த பத்திரத்தை நிப்பாட்டி பேசும்போது சக்தி கொஞ்சம் கொந்தளிச்சார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பத்திரத்தை முடிச்சிருந்தா கிழிச்சு கூட போட்டிருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு சக்தி இறங்கவே இல்லை. அது பொன்னிக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அதனால தான் பொன்னி வேணுமுக்குனே சைன் போட்டு வந்தாங்க. சக்தியும் வேறு வழி இல்லாமல் பேச முடியாமல் கிளம்பி போயிடுறாரு. பொன்னி ஒன்று யோசிக்கிறாங்க, ஆக மொத்தம் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அது மட்டும் இப்போது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுவும் அவர் சொல்லும்போது பிரீத்தி, ஜெயா, பவானியோடைய மூஞ்சை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவங்க எல்லாருக்குமே நாம் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறது தான் நிம்மதி. அப்படி நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா சக்திக்கு பிரீத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்றாங்க. கரெக்ட் தான், அவங்க எதிர்பார்த்தது அது ஒன்று தான். நாம் தான் தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் நம்பன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம 90 நாளைக்குள்ளே உண்மை நிரூபித்து, ஒருவேளை நிரூபித்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே தப்பு இல்லைங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாமளே இருக்க சொன்னால் கூட நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் அந்த பிரச்சனைக்கு காரணம் நாம் தான் சொல்லுவாங்க. திரும்ப நம்மள்கிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. திரும்ப நம்ம கஷ்டப்பட்டு நிரூபிக்கணும். அதனால் இதெல்லாம் செட்டே ஆகாது. பொன்னிக்கு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் சக்தி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சக்தி கூட சேர்ந்து இதே வீட்டில் வாழணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாலே இங்கே பொன்னிக்கு வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குது. சரி, நாம் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு. நாம் முதல்ல கிளம்புவோம், கிளம்பி கடைக்கு போவோம். இல்லை அப்படின்னா இன்னும் 90 நாள் சொல்லியிருக்கோம்ல, அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பொன்னி முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேராக பொன்னி வெளில கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு வேலை செய்யலான்னு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனவர் ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்காக அவர் வந்து கடையில் கேட்குறாரு, ஆனால் இது மாதிரி நான்
காலையில வந்து பொருள்லாம் வாங்கினேன். அதில் ஒரு 2 பொருள மட்டும் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். அது கொஞ்சம் இருக்கான்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில இருக்கிற கேமராவ ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆன் பண்ணி பார்த்தா அதே மாரி 2 பொருள அங்க தான் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த 2 பொருளையும் வேற ஒரு ஆள் எடுத்துட்டு போறத கேமரால பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள அடையாளமும் காட்டுறாங்க. நான் சரி ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் போறாரு. அப்பதான் பொன்னிக்கு ஒரு யோசனை வருது. நாம ஏன் அந்த மண்டபத்தில கேமரா இருக்கான்னு பார்க்கக்கூடாது? ஏன்னா, அந்த மண்டபத்தில தான் எல்லா கதையும் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வேள சுந்தரமோ, பிரீத்தியோ செட் பண்ண ஆளா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க எங்க பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா, கண்டிப்பா மண்டபத்துக்கு உள்ள வரும்போது, அவங்க எப்படியும் இவங்களுக்கு கால் பண்ணி கூப்ட்டுருப்பாங்க. ஒருவேள மண்டபத்துக்கு வெளிய நின்னு இவங்கலாம் பேசியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நாம அவ்வளோ பெரிய மண்டபம் தானே! நம்ப பொட்டி கடை, மளிகை கடை, சின்ன கடை. ஆனா, இதுலயே நம்ம கேமரா வச்சு டெய்லியும் வாட்ச் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த மண்டபத்தில கேமரா இல்லாமயா இருந்திருக்கும்? இல்ல வாட்ச் பண்ணாம இருந்திருப்பாங்களா? நாம மண்டபத்துக்கு போயி இத பத்தி விசாரிச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி இங்க உடனே பொன்னி போயிட்டு கடைக்காரங்கள்ட்ட சொல்றாங்க. "அண்ணே கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் மட்டும் பர்மிஷன் குடுங்க. நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துர்றேன்னு" சொல்லும்போது, "சரிம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூட்டம் எதுவும் இல்ல. நீ போயிட்டு வா போ" அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்றாரு. உடனே பொன்னி அங்கேருந்து வேக வேகமா நடந்து மண்டபத்துக்கு போறாங்க. மண்டபத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ஆளுங்கள்ட்ட கேட்குறாங்க. இது மாரி வெளியில இருக்க கேமராலாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்கும்போது, "எல்லாம் ஒர்க் ஆகுமே ஏன்னு?" கேட்குறாங்க. "இல்ல சார் இது மாரி ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இங்க தான் கல்யாணம் ஆனுச்சு. அப்போதைக்கு எனக்கு முக்கியமான ஒரு பொருள நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். அநேகமா ஆக்சுவலா நான் வெளியில தான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு கேமரா மட்டும் கொஞ்சம் போட்டு காட்டுனீங்க அப்டின்னா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் கொஞ்சம் பயப்படுறான். ஏன்னா, கல்யாணத்தப்போ மிஸ் பண்ண பொருளு, இவ்வளோ நாள் கழிச்சு இங்க வந்து தேடுறாங்க ஓகே. இது ஏதாவது போலீஸ் கேஸ் அது மாரி ஆகுமோ? அப்படிங்கிற மாரி அவன் உடனே பயந்துகிட்டு, "இல்ல மேம் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு" சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா பொன்னி தன் வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள பத்தியும், அதனால தான் வாழ்க்கை எந்த அளவுக்கு இப்போ ஆபத்துல ஊசலாடிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துக்காரனும் சரி ஓகே நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு, பொன்னிய கூட்டு போய் அந்த சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய ரூம்ல உட்கார வச்சு காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கேமரால வெளியில அந்த 2 சினிமா ஆர்டிஸ்ட்டும் வர்றது நல்லாவே கவர் ஆயிருக்கு. 2 பேரும் பொண்ணு எதிர்பார்த்த மாரி வந்து ஓரமா நிக்கிறாங்க. நின்னுட்டு ஃபோனும் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம சுந்தரம் தான் முதல்ல வெளில வராரு. வெளில வந்துட்டு நேரா அவங்கள்ட்ட வந்து தான் பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறம் தான் சுந்தரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவங்கள மண்டபத்துக்குள்ளேயே அழைச்சிட்டும் போறாரு. ஸோ மண்டபத்துக்கு உள்ள அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ மண்டபத்துக்குள்ள வந்த அந்த 2 பேரையும் சுந்தரம் நேரா போய் பொன்னிய அழைச்சிட்டு போயிட்டு பொன்னிக்கிட்ட ரிலேஷன் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, நல்லா பார்த்து சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் பொன்னி இதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அப்போ சுந்தரம் தான் இத அழைச்சிட்டு வந்திருக்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுந்தரம் தான் வந்து முதல்ல பேசி உள்ள அழைச்சிட்டு வராரு. இந்த ஒரு ஆதாரப்பூர்வம் சுந்தரத்தோட முகத்தை கிழிக்கிறதுன்னு சொல்லி உடனே பொன்னி அந்த ஆதாரத்த அவங்கள்ட்ட அப்படியே ஃபோன்ல காப்பி பண்ணி வாங்கிக்கிறாங்க. காப்பி பண்ணி வாங்கிக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்போ இவங்க சவுண்ட் விடுறாங்க. கரெக்ட்டா சுந்தரம் அப்போ வீட்ல இருக்காரு எங்கேயும் போல. சுந்தரம், ஜெயா, பவானி எல்லாம் வந்துடுறாங்க. "என்னாச்சு இவளுக்கு? ஏன் கத்திட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்க, நேரா பொன்னி சந்திரசேகர்ட்ட போய் சொல்றாங்க. "இங்க பாருங்க மாமா, அன்னைக்கு கல்யாணத்துல என்னுடைய ஆளுங்க வந்து 2 பேர் நிப்பாட்டுனாங்களே, அவங்க என் ஆளுங்க இல்லன்னு நான் சொன்னேன்னு நீங்க ஏன்னு கேட்கலல்ல. இங்க பாருங்க, அவங்கள யாரு முதல்ல வெளியிலேருந்து உள்ள அழைச்சிட்டு வரான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுந்தரத்துக்கு ஒரே பக்கு பக்குன்னு இருக்கு. எப்படி இவளுக்கு இது கிடைக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த வீடியோல தெளிவா பதிவாயிருக்கு. சுந்தரம் தான் வெளியில போயிட்டு அந்த 2 பேரையும் உள்ள அழைச்சிட்டு வருது. ஸோ இது வழியா இப்போ சுந்தரம் பக்காவா மாட்டிக்கிட்டாரு. சுந்தரத்தால என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ்கேப் ஆக முடியாம அப்படியே திருதிருன்னு முழிச்சுட்டு இருக்காரு. அத பார்த்து சந்திரசேகர் பயங்கரமா கொந்தளிச்சு பேசுறாரு. "சும்மா உன் மருமகன் சொல்லி தூக்கி வச்சு தள்ள ஆடுனியே பார்த்தியா இப்போ அவன்? என்னவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு" சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாம் பயங்கரமா திட்ட, இங்க ஜெயாவாலயும் பேச முடியல. சுந்தரத்தால ஒண்ணுமே பேச முடியல. சுந்தரம் அமைதியா இருக்காரு. நடுங்கி போயிருக்காரு. எப்படி இந்த பொண்ணு இந்த அளவுக்கு இறங்கி போய் இந்த ஆதாரத்த கண்டுபிடிச்சா? இத நம்ம யோசிக்கவே இல்லையே! அப்படிங்கிற மாரி உச்சக்கட்ட அதிர்ச்சியில இங்க சுந்தரம் நிக்க, ஒரு பக்கம் பவானி, ஒரு பக்கம் ஜெயா 2 பேருமே நாம தப்பு பண்ணிட்டோமோ! இந்த அளவுக்கு இவர நம்பணும். ஆனா இவரு இவ்வளோ மோசமா நடந்திருக்காரே! அப்படிங்கிற மாரி தகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.